இங்க டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எரிக்குங்கிற ஒருத்தன் ஒரு ரூமுக்குள்ள போய் பயங்கரமா சவுக்கடி வாங்குவான். பையனோட அலறல் சத்தம் தாங்க முடியாம அவனோட அம்மா பியானோ வாசிச்சு அந்த கொடுமையை சகிச்சுக்குவாங்க. அவனோட ஸ்டெப் ஃபாதர் வருமானத்துல அந்த குடும்பம் ஓடுனதால எல்லாத்தையும் அமைதியா சகிச்சுக்க வேண்டியதா இருக்குது. அதுலயும் கொடுமை என்னன்னா ஒவ்வொரு அடிக்கப்புறமும் அவனுக்கு நன்றி சொல்லி கை கொடுக்க சொல்லி எரிக்க அவமானப்படுத்துவான். அந்த கொடூரமான வீடு அவனை அப்படியே ஒரு மிருகமாவும் வயலண்டாவும் மாத்துது. அவன் தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டதால எல்லா ஸ்கூல்ல இருந்தும் அவனை வெளியே அனுப்பிடுறாங்க. எந்த ஸ்கூல்லையும் அவனை சேர்த்துக்க தயாரா இல்ல. கடைசியில அவனோட அம்மா அவங்களோட ஒரு பெயிண்டிங்க வித்து அவனை ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல சேர்க்கிறாங்க. அம்மாவை ஏமாத்திர கூடாதுன்னு எப்படியாவது படிச்சு பட்டம் வாங்கணும்னு அந்த ஸ்கூல்ல வந்து சேர்றான். ஆனா அவன் அந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கூல் ரொம்ப மோசமானதுன்னு தெரிய வருது. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரை வேணும்னாலும் அடிப்பாங்க. டீச்சர்ஸ் அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் குஸ்டாவ்ங்கிற ஒருத்தன் வேணும்னே எரிக் மேல மோதிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றான். ஆனா எரிக் மன்னிப்பு கேட்க மறுத்துறான். அதனால குஸ்டாவ் கடுப்பாகி ஈவினிங் கிரவுண்ட்ல ஃபைட் வச்சு பார்ப்போம்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடான். ஆக்சுவலா அது அந்த ஸ்கூலோட ரூலா இருக்கும். ஒருவேளை எரிக் ஃபைட்டுக்கு வரலன்னா அவனுக்கு எலின்னு பட்ட பெயர் வச்சிருவாங்க. அன்னைக்கு நைட் ஃபைட்டை பாக்குறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிரவுண்ட்ல கூடியிருக்காங்க. எரிக் அப்போ அங்க வர்றான். ஆனா ஃபைட் பண்ணாம சடனா திரும்பி போயிடுறான். உடனே அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி யார் கூடயும் சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸும் பண்றான். ஆனா அந்த முடிவு அவனுக்கு பெரிய ஆபத்தா முடியுது. அன்னைக்கு நைட்டு ஓட்டோங்கிற ஒருத்தன் எரிக்கோட ரூம்ல புகுந்து எல்லாத்தையும் உடைக்கிறான். அடுத்த நாள்ல இருந்து அவன் எல்லாரும் எலின்னு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அன்னையில இருந்து ஓட்டோ அவனை டெய்லி டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். எரிக்க ஒரு பள்ளம் தோண்ட சொல்லி தண்டனை கொடுக்கிறான். நைட் வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு தோண்டதுக்கு அப்புறம் அதை திரும்பவும் மூட சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு அவன் ரூமோட டோரை ஓபன் பண்ணி ஒரு பக்கெட்ல மனித கழிவுகளை அவனோட ரூமுக்குள்ள கொட்டிட்டு போயிடுறான். அதனால அந்த ரூம் ஃபுல்லா பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. அப்போ எரிக் பொறுமையை இழந்து அந்த மனித கழிவுகளை சேகரிச்சு அந்த பக்கெட்ல எடுத்துட்டு போறான். ஓட்டோ நல்லா தூங்கிட்டு இருந்த டைம்ல அவனோட முகத்துல அதை ஃபுல்லா ஊத்தி அவனை பழி வாங்கிடுறான். அதனால பயங்கர கடுப்பான ஓட்டோ எரிக்க பிடிச்சு கட்டி வச்சு அவன் மேல ஐஸ் வாட்டரை ஊத்தி அவனை அப்படியே குளிர்ல உரைய வச்சிடறான். அப்போ அந்த ஒரு பொண்ணுதான் வந்து எரிக்க காப்பாத்துறான். அடுத்த நாள் எரிக் அவனோட ரூமுக்கு திரும்பி வரும்போது அவனோட ரூம்மேட் ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு பயந்து அந்த ஸ்கூல்ல இருந்தே போயிருப்பான். அப்பதான் எரிக்கு ஒரு விஷயம் புரியுது. இதே மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளும் ஒரு நாள் இதே மாதிரி ஸ்கூல்ல விட்டே போக வேண்டியிருக்கும்னு உணர்றான். அதனால உடனே போயிட்டு குஸ்டாவை ஃபைட் பண்ண கூப்பிடுறான். எல்லாரும் எரிக்க ரொம்ப வீக்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே அவங்கள அடிச்சு தரையில விழ வைக்கிறான். ஒரு நாள் எரிக் கையில ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கிட்டு ஓட்டோ தனியா இருந்த டைம்ல அவனை அடிக்க போறான். உடனே ஓட்டோ பயத்துல நடுங்கி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு அழுகுறான். அன்னையில இருந்து ஸ்கூல்ல எரிக்க டச் பண்றதுக்கு கூட யாருக்கும் தைரியம் இல்ல. கடைசியில ஸ்கூலையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறான். அவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவனோட ஸ்டெப் ஃபாதர் அவனை ரூமுக்குள்ள கூப்பிட்டு அடிக்கிறதுக்காக பெல்ட்டையும் எடுக்கிறாரு. ஆனா இப்போ எரிக் முன்னாடியே மாதிரி இல்ல. அவன் படிச்சு பட்டம் வாங்கிட்டதால அவனோட ஸ்டெப் ஃபாதர் உதவியும் இனிமேல் அவனுக்கு தேவைப்படாது. பல வருஷம் வெளியில இருந்த எரிக் அவனோட ஸ்டெப் ஃபாதரை பார்த்து இன்னும் ½ ஹவர்ல உன்னை தூக்கிட்டு போக ஆம்புலன்ஸ் வந்துரும்னு சொல்லிட்டு அந்த டோரையும் க்ளோஸ் பண்றான்.